மூடியே பார்க்காத பார்வையே அதடி என் ஊர் விதியோரும் இறங்க நீ காலம் சென்சர் போடும் அதாடியே. Shit. He didn't give his number and went out. That idiot. இப்போ தெரியுது ஏன் உன் தொப்பை குறையலன்னு. இன்னைக்கு ஈவினிங் பிரியதர்ஷனை பார்க்க போறோம். அவரை பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இது தப்பா படுது. இன்னைக்கு காலையில அவர் கூட ஒரு பொண்ணு கார்ல போனதா சொன்னேன்ல. நீ வேணா பாரு, இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் பிரியதர்ஷனா தான் இருக்கும். சும்மா கண்ட டிடெக்டிவ் நாவலை படிச்சுட்டு அது மாதிரி வளராத. பேசிக்கா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது. அப்ப அவன் பீஸ் போன பல்பா? நாங்க 2 பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதான் படிச்சோம். அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன். அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும். நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல. அதான் அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பேச மாட்டான். ஹலோ அரவிந்தா? ஆமா, எங்க இருக்க நீ? நான் இங்க கொடைக்கானல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொடைக்கானல்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஹலோ, நீங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டு வாட்ச்மேனா பேசுவான். ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து சேரு. என்ன கேஸ்? பிராத்தல் கேஸ். Leave me. சும்மா இருடி. வர கோவத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். ஏய், நீ விடு. இவளுக்கு போதை தெரியட்டும். இவளை நானே கவனிச்சுக்கிறேன். Where is my bedroom? I have to go for ஏன் நீ பெட்ரூம்ல தான் படிப்பியா? ஒண்ணா நீயும் ஆம்பளை மாதிரி தான் இருக்க. ஆமா சார். இந்த வண்டி நம்பர் சொல்லு. TN57A 5522. யாரு? சார், என் பேர் அரவிந்த். உள்ள போ. யோ ஏட்டு ஐயா, அந்த வண்டி நம்பர் ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்து அட்ரஸ் வாங்க. சொல்லுங்க. மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. நீ அந்த ஜிஎஸ்டிவி சார். ஓ, நீதான் அந்த ஹீரோவா? என்ன மச்சான், போலீஸே உன்னை ஹீரோன்னு. அட்டிங் சார், பிரஸ் சார். என்னடா அவனா பிரஸ் தூக்கி காட்டுறா? பைத்தியமாடா நீ? உனக்கு ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? இன்னும் வேணுமா? நான் அப்புறம் வச்சுக்கிறாரு. குற்றவாளி இங்க தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது? சார், அந்த பொண்ணை பத்தி தான் சார் சொன்னேன், வேற எதுவும் தெரியாது. நீங்க டாக்டர் மதிவதனி தானே? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட். அவர் ஒரு டேலண்டான டாக்டர். அவரால் அந்த 4 பொண்ணுங்களையும் பேச வைக்க முடியும். அதான் அவரை தேடி இங்க வந்தேன். ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? அந்த 4 பொண்ணுங்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவனால அதை பண்ண முடியாது. ஹலோ, அகிஷோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். My rhinoceros. Hey, I want my rhinoceros. மேடம், Please. அந்த பொண்ணு தான் தெரியுங்க. இதுல விசாரிங்க. ஏய், இவனை எப்படி உனக்கு தெரியும்? இவன் என்ன உன் கஸ்டமரா? என்ன ஒரே நாள்ல டயர்ட் ஆக்கிட்டான். டாக்டர், இதுக்கு என்ன சொல்றீங்க?
ஹிட் லிஸ்ட்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவனை பிடிக்கலன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது. அந்த டிராயர்ல அந்த டைரி ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் சார். யார் சார் நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் வெளியே போயிட்டாரு. அவர் மொபைல் நம்பர் இருக்கா? மொபைல் நம்பர் தெரியாது சார். சொல்றியா? ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கவா? நீங்க யார் சார்? போலீஸ். சார் 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 விட்டுரு சார், அடிக்காதீங்க சார். சார் நாட் ரீச்சபிள் சார். அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். அவன் கொடைக்கானல் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும். ஒரு வண்டியை விடாதீங்க. சார் பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஒரு வண்டி விடாதீங்க. எஸ் சார். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். டேய் அரவிந்த், நான் இங்க குளூர்ல அவஸ்தப்பட்டுனுங்கிறேன். நீ என்னடா பரமபதம் விளையாண்டுங்கிற? டேய் உன்னதான்டா. டேய் சும்மா இருடா. சும்மா தான் இருக்கிறேன். இந்த குளூருக்கு சென்னை வெயில் எவ்வளோ தேவல. தீபிகா, யாழினி, தாரணி, ராதிகா, ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே. இதோ வந்துச்சுடும் ஆளு. என்ன பண்ற அரவிந்த்? இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி, அவளோட அண்ணன் தமிழ்வாணனும் அதே டிஎன்சி காலேஜ் தான். மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு, கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்கா. நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ், அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். நீயும் டிஎன்சி காலேஜ், பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ். இன்னுமா உனக்கு புரியல? கூட படிச்ச 3 பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா. பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான். சோ அரவிந்த், பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமாரை காண்டாக்ட் பண்ண. எதுக்கு சார்? பிகாஸ் அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு. அவனுடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸையும் எஸ்எம்எஸ் பண்றேன் உனக்கு. ஓகே சார். என்னடா? ஏய் குமாரோட நம்பர் கிடைச்சிருச்சுடா, வா நம்ம போலாம். மதி நீ இங்கே வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் வாடா. வசந்த், தமிழ்வாணன், ராஜேஷ், இவங்க 3 பேரும் பிரியதர்ஷனா ரேக் பண்ணிருக்காங்க. நானும் பண்ணிருக்கேன். சொல்ல அரவிந்த். மிஸ் மதிவதனி, MBBS, MD, சைக்காட்ரிஸ்ட். எஸ், நீங்க? பிரியதர்ஷன், DNC காலேஜ், BSc சைக்காலஜி. 2.5 years உன் கூட படிச்சேன். அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியுமே. என்ன காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன பேச்சையே காணோம். சொல்ல பிரியதர்ஷன். ஆமா, கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன வந்து பார்க்கணும்னு தோணலையா? வரேன் வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் ரிலாக்ஸ். ஏன் பதட்டம்? ரிலாக்ஸா பேசு. எங்க இருக்கீங்க? அப்போ என்ன வந்து மீட் பண்றதுல உனக்கு சம்மதம் தான் இல்ல? இது வரைக்கும் 4 பொண்ணுங்களுக்கு மைண்ட் லாக் ஆயிருக்கு. எதுவும் பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, ஓபன் பண்ண முடியல. Am I right? ஆமா. இவ்ளோ டேலண்டடா படிச்ச ஒன்னாலேயே அந்த லாக்கை ஓபன் பண்ண முடியலையா? சரி, இப்போ நான் எங்க வரணும்?
அரவிந்த், அரவிந்த் கண்ணு தர. அரவிந்த் என்னாச்சு? அரவிந்த். தூக்கம் வரலன்னாங்க, தூங்க வச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற பிரியா? ஏன்டா இப்படி பண்ணீங்க? பிரியாவா? ஃபுல்லாவே மாறிட்டியா? ப்ளீஸ் விட்டுருங்கப்பா. கிண்டல் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிதான் சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட என்ன பிரியதர்ஷன் கூப்பிட மாட்டியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம். சாரி பிரியதர்ஷன், நான் சொல்றது கொஞ்சம். உன்னை ஹிப்னோடைஸ் பண்ண போறேன். நோ, லுக் இன்டு மை ஐஸ். நீ என்ன சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நோ. ஓகே. நான் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். குட். வா. கத்தியை கொடுத்து வீரனான்னு கேட்டிருந்தா போர்க்களத்துக்கு போய் வீரன் நிரூபிச்சிருப்பேன். ஆனா நீங்க என்னோட ஆண்மையை சோதிச்சு பார்த்துட்டீங்க. Look at that. Look into my eyes. 10, 9. One. என் தலையில் என்ன விதி என்று எழுதிய அந்த இறைவன் செத்து விட்டானோ? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் அட்ரஸ் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இன்டீரியர் பங்களா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார். நீங்க